எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அக்டோபர் 28ஆம் தேதி நம்ம பிரதமர் தலைமையில் ஒரு கேபினெட் மீட்டிங் நடந்துச்சு இல்லையா? அங்கே ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அதாவது 8வது ஊதிய குழுக்கான பணி வரம்புகளை அங்கீகரித்து அதுக்கான ஒரு குழுவை அமைச்சிட்டாங்க. இந்த குழுவில் யார் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது திருமதி நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைவர். இவங்க சுப்ரீம் கோர்ட்டோட முன்னாள் நீதிபதி. பேராசிரியர் போல் கோஸ், இவர் பெங்களூரு IIM பேராசிரியர். இவர் பகுதி நேர உறுப்பினர். அதே போல் உறுப்பினர் செயலாளராக ஸ்ரீ பங்கஜ் ஜெயின். இவர் இப்போது பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் செயலாளர். இந்த குழு தான் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம், ஓய்வூதியம், அலவன்ஸ் இதையெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கான பரிந்துரைகளை ரெடி பண்ண போகிறாங்க. இதுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கிற டைம் மொத்தம் 18 மாதம்தான். இப்போது நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி எந்த ஊதிய குழுவிலையும் இது நடந்ததாக எனக்கு தெரியல. ஆனால் இந்த 8வது ஊதிய குழுவில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு பாருங்கள். பொதுவாக ஊதிய குழுனா அவங்க 18 மாதம் டைம் எடுத்து எல்லா ரிப்போர்ட்டையும் ஒரே அடியாக கொடுப்பாங்க இல்லையா? ஆனால் இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவைப்பட்டால் அவங்க முடிவெடுத்த சில விஷயங்களை பற்றி இறுதி அறிக்கை வர்றதுக்கு முன்னாடியே இடைக்கால அறிக்கையாக கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அலவன்ஸ் மாற்றுறது, இல்லைன்னா சம்பளத்தோட சில பகுதிகளை மாற்றுறது, இப்படி ஏதாவது ஒன்று அவங்க சீக்கிரமாக ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னா அதை 18 மாதத்துக்கு முன்னாடியே நடுவில் ஒரு ரிப்போர்ட்டாக வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நடந்தால் ஊதிய குழுவோட பலன் 2 பகுதிகளாக கூட வரலாம். இதுக்கு முன்னாடி இப்படி நடந்தது இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொரு ஊதியக்குழுவும் 10 வருஷ இடைவெளிக்கு பிறகு தான் அமலுக்கு வரும். 7வது ஊதியக்குழு ஜனவரி 1, 2016 அமலுக்கு வந்துச்சு. அப்போது இந்த 8வது ஊதியக்குழுவும் கண்டிப்பாக ஜனவரி 1, 2026 தான் அமலுக்கு வரும். ரிப்போர்ட் வர்றது ஏப்ரல் அல்லது மேல இருக்கலாம், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஆனால் அமல்படுத்துறதுக்கான தேதி ஜனவரி 1, 2026 தான். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? இடைக்கால அறிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.